ஐயனார் துணை சீரியலில் நிறைய விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். சோழன் நிலாவோட ரிலேஷன்ஷிப்பே வந்து இப்போ வர வர நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலா பல்லவன்ட்ட பேசுறது அவ்வளோ பாசமாக இருக்கும். ஒரு மாதிரி இப்போ நல்ல ஒரு அக்காவும் தம்பியும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிறபடி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடேசனும் நிலாவும் பேசிக்கிறதும் ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்ட நடேசன் பேசுறதும் நிலா கிட்ட பேசுறதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ப்ளஸ் அவர் ஒரு மாதிரி நல்லா நடந்துப்பார் வேற இவங்கள்ட்ட. ஸோ இதுக்கு இடையில இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ கழுத்தில் கை வச்சு பார்த்தா இப்போ காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடுச்சு பல்லவனுக்கு. ட்ராவல் ஒத்துக்கல அவருக்கு. உடனே வந்து அவருக்காக நான் லீவ் போட்டலாமான்னு சேரன் பேச அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து சோழன் இப்போ கிளம்பி போக உடனே நம்ம சேரன் கிளம்பி போக சோழன் என்ன பிளான் பண்ணுறாரு, நம்மளும் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு இந்த பிள்ளையாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு. உனக்கு என்ன சரியில்லை போக அப்படின்னா வந்து இல்லை ரத்தம் கட்டி இருக்குது, உடம்பெல்லாம் அடிச்சிட்டானுங்கன்னா சரி ஓகே ரெஸ்ட் எடுக்க வச்சாச்சு. 2 பேர் டாக்டர்கிட்ட போக மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஆளை உள்ளே தூங்க வச்சுட்டு ஒரு ஆள் வெளில தூங்க வச்சுட்டு மாத்திரையை தேடினா மாத்திரை எதையும் காணும். உடனே வந்து உங்கள் நடேசன் கிட்டே போய் மாத்திரையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து நிலா சொல்லி அனுப்ப உடனே சரி எழுதி கொடுமா அப்புறம் காஃபி தூள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட யாருமே வேலை வாங்க மாட்டாங்க வீட்டில், ஆனால் இவங்க மட்டும்தான் வேலையெல்லாம் வாங்குறாங்க. ஸோ அவரும் கிளம்பி போகிறாரு. இதுக்கு நடுவில் அந்த வானதிக்கு கொடுத்து வாங்கி கட்டிக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அந்த வானதி வந்து பார்த்தா அத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜில் திட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்து கடுப்பாயிட்டாரு பாண்டி. வானதி வந்து என்ன உனக்குலாம் எதுக்கு ஒரு லவ், என்ன நான் கோவமாக இருந்தால் கோவமாக கட் பண்ணிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ கடுப்போடனே தெரியுமா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா அப்படியான்னு பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருப்பானா உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்துரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், காலையில பேச மாட்டேனா, இல்லை காலையில் இங்கே தானே இருப்பேன், இங்கே வந்து பார்த்துக்க வேண்டியது இப்போ வேண்டியதானே, அப்படி என்ன எல்லா நேரமும் பேசிகிட்டே இருக்கிறது. இன்னும் இந்த கிளிங்கி பிஹேவியர்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி சில பேரோட காதல் ஆரம்பத்தில் இருக்கும். அது சில நேரங்களில் முதல்ல நல்லா ரசிக்கிறபடி இருக்கும், அப்புறம் போக போக கரெக்டாக தேவையான சமயத்தில் கடுப்பாயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. உடனே வானதி கோபமாக போக எப்பயும் போல் பாண்டியன் வானதிக்கு ஒரு குட்டி சண்டை. இதுக்கு நடுவில் சந்தா யாதா சமைச்சர்லாம் வந்திருக்காங்க. இவர் பிரியாணி செஞ்சுட்டு போயிருக்காரு. பிரியாணி செஞ்சதை கொடுத்து மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்து அப்படியே வந்து அவங்கள்ட்ட இவர் ஹிந்தியெல்லாம் கற்று பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாகவே அது ஒரு கதையாக மாறப்போகுது. சந்தா யாதா அண்டு இவருடைய இப்போ காதல் கதை. சந்தா யாதாவை எப்படி சுருக்கி கூப்பிட்றதுன்னு தெரியல, சந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடேசன் வந்து காஃபி தூள் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மாத்திரை சாப்பிடக்கூடாதுமா, உடம்புக்கு ஆகாது அப்படின்னு வந்து பேசுறது. அப்போ உடம்புக்கு ஆகிறத பற்றி ரொம்ப கவலைப்பட்டு தான் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்களா அப்படின்னு இவங்க வேறு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவுக்கும் அப்படி தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்க ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு 6 நாள் ஆகும், 6 நாள் உடம்பு தூக்கி போடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, அவங்க யார் எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னு ஒன்று வந்து நிலா கேட்க இவர் சொல்ல மாட்டேங்கிறார். உங்கள் வாயிலே அதை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றியும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது நடேசனோட வாழ்க்கையில். முதல் மனைவி எப்படி இறந்தாங்க, 2வது மனைவி எங்கே போனாங்க, யார் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.